இன்றைய இருக்கக்கூடிய நவீன தமிழகத்தை கட்டமைக்கல முக்கிய பங்கு நம்ம செங்குந்த கைக்கோள முதலியாருடைய முக்கிய பங்கு எங்கன்னா அண்ணாவிட்டிருந்து ஆரம்பிக்குது. பேரறிஞர் அண்ணாவிட்டிருந்து ஆரம்பிக்குது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்கணும்னு அனைத்து சமுதாயத்தினரையும் அரவணைச்சு அரசியல் படுத்தி நிலக்கலார், மிகப்பெரிய ஜமீன்தார், இந்த மாதிரி இருந்த ஒரு அரசியலை எம்எல்ஏ மந்திரியாக இருந்தவங்களை சாதாரண ஒரு ஆட்களும் அரசியலில் இருந்து மக்களுக்கு பணியாற்றலாம் அப்படிங்கிறத உருவாக்கி எம்எல்ஏ, மந்திரி, கவுன்சிலராக பெரிய பெரிய பதவிக்கு இந்த சமதர்ம சமுதாய அரசியலை ஏற்படுத்த முக்கிய காரணகர்த்தாவாக இருந்ததுன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதை இன்று வரை உணரலாம். திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், அவைக்க கட்சி ஆகட்டும், எல்லாமே அண்ணாவுடைய பெயரை பயன்படுத்தாமல் இங்கே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் நம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயத்தை சார்ந்திருந்து மிக நமக்கெல்லாம் பெருமை. ஆனால் என்னென்னா, அது அண்ணா காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார்கள் இன்றைக்கி அரசியலில் தமிழகம் முழுக்க ஒரு 25 பேர் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, ஒரு 6 பேர் மந்திரியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த சமூகம், ஒரு அரசியல் அனைத்து சமுதாயத்துக்காகவும் பாடுபட்ட சமூகம் அவர் காலத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செங்குந்த கைக்கோள முதலியார், காங்கிரஸ் ஆகட்டும், திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், இருக்கக்கூடிய புதிய வரக்கூடிய கட்சிகளாகட்டும், எந்த கட்சியிலையும் நம் சமூகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா 0. அது ஏன் அப்படிங்கிறப்ப என்னன்னா, ஒரு அறிவார்ந்த சமூகம், இது அனைத்து மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய சமூகம். ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியில் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் படிக்கின்றதுக்காக நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கினாங்க. இந்த செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் தான் தமிழகம் முழுக்க நிறைய கல்வி நிலையங்களை உருவாக்கி இலவசமாக அனைத்து சமூகமும் கல்வி அறிவு பெற்று வளர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடுபட்ட சமூகம் ஒரு செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம், நம்மளுடைய சமூகம். அந்த சமூகம் ஏன் அண்ணாவுக்கு அப்புறம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கட்சி, எல்லா கட்சியிலையும் கட்சி பதவியிலாகட்டும், அரசு பதவியிலாகட்டும், எம்எல்ஏ, மந்திரி, அனைத்து இதுலேயும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி முக்கிய விஷயமா இருக்குது.